டெய்லியும் ராத்திரி நீங்களும் உங்க ஒய்ஃபும் நல்லா தூங்குறீங்க. விடிய காலையில எந்திரிச்சு உங்க ஒய்ஃப் நீ யாரு, எதுக்கு என் பக்கத்துல படுத்திருக்க, நான் எங்க இருக்கேன்னு கேட்டா உங்களுக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்கும். ஷாக்கா இருக்கிறதோட சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியுது. சோ இப்படிதான் ஒரு டைரக்டர் தன்னோட வாழ்க்கையில நடக்காத ஒரு விஷயத்த நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த கதையை எழுதியிருக்காரு. கதையோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு ராத்திரி ஃபுல்லா உட்காந்து லேப்டாப்ல எதையோ டைப் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஏதோ நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிட்டு இருக்கா. ஸ்கூல் படிக்கிற பொண்ணு போல சரி ஏதோ நிறைய படிக்கிறா அப்படின்னு நினைச்சிட்டு நம்மள விட்டுறலாம். காலையில அந்த பிள்ளை எந்திரிக்குது. எந்திரிச்சா அவ வீட்ல இருக்கிற செவர் ஃபுல்லாவே நோட்ஸாவே இருக்கு. அப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. இது ஜனவரி 8 2025. அன்னைக்கு இந்த புள்ளையோடைய நோட்டீஸ் போர்டுல ஒரு நோட்டீஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தா, நீ ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது உன்னுடைய பழைய நினைவுகள, அதாவது முன்னாடி நாள் நினைவுகள் எல்லாத்தையுமே இழந்துருவ. ரீசென்ட்டா உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல உனக்கு இந்த மெமரி பிரச்சனை வந்திருக்கு. உன்ன பத்தியும், உன்ன சுத்தி இருக்கிறவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த நோட்ஸ உன்னோட லேப்டாப்ல செக் பண்ணு. டேபிள் மேல இருக்கிற ஒரு நோட்ஸ்ல செக் பண்ணு அப்படின்னு இவளே எழுதி நோட்டீஸ் போர்ட்ல வச்சிருக்கா. இப்படிதான் இவளுடைய ஒவ்வொரு நாள் ரொட்டீனும் போயிட்டு இருக்கு. இவளுடைய இந்த மெமரி இஷ்யூ யார் யாருக்கு தெரியும்னு பார்த்தா, அவங்க அப்பா, அம்மா, அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி, பிளஸ் ஸ்கூல்ல ஒரு டீச்சர். இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப ஸ்கூலு 11வது சேர்ந்துட்டா. அதுக்காக ரெடி ஆயிட்டா. அவங்க அப்பா அம்மாவையே யாரோ மாதிரி தான் பாக்குறா. ஏன்னா டெய்லியுமே அந்த நோட்ஸ் அவ படிச்சுதானே அவங்க அப்பா அம்மாவையே புரிஞ்சுக்கிறா. அதனால சாப்பிட்டுட்டு அங்கெல்லாம் அவளுடைய ஸ்கூல் பசங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கானுங்க. இவளும் போய் நின்னுக்கிறா. பஸ்ஸும் வருது. பஸ்லயும் ஏறிக்கிறா. புது ஸ்கூலுன்றனால அங்க இருக்கிற பசங்க எல்லாமே இவளைய கலாய்க்க ஆரம்பிக்கிறானுங்க. நார்மலா ஒரு பொண்ணு அழகா ஒரு ஸ்கூலுக்கு வந்தானா அவளை கலாய்க்கிறது நார்மல் தானே. இவளும் பஸ்ல நின்னுட்டு இருக்கா. பக்கத்துலயே நம்ம ஹீரோ. இவன் கொஞ்சம் ஷை டைப் போல. இந்த புள்ள அந்த பையனை தாண்டி இந்தான வந்து ஒரு கம்பியை பிடிச்சி நின்னுட்டு இருக்கா. இந்தானா அவனுங்களோ இந்த பொண்ணை நான் இந்த வருஷத்துக்குள்ளேயே மடக்கி காட்டுறேன், 3 மாசத்துல லவ் ப்ரப்போஸ் பண்றேன், டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கானுங்க. இதே எல்லாத்தையுமே இந்த ஹீரோ பையன் கேட்டுட்டே அந்த பிள்ளைய பார்த்துட்டே இருக்கான். ஆனா அவ கண்டுக்கவே இல்லை. அவ பாட்டுக்கு நார்மலா நின்றுட்டு தான் வரா. அப்பதான் பஸ்ல டிரைவர் சடனா ஒரு பிரேக் போட இந்த பொண்ணு அந்த கையை விட்டுருது. அப்படியே விழுறதுக்கு போகுது. இதுவே தமிழ் படமா இருந்துச்சுன்னா ஹீரோ பாஞ்சு போய் அந்த பிள்ளைய அப்படியே இடுப்பை பிடிச்சு அப்படியே மூஞ்சுக்கு மூஞ்சு நேரா இருந்து லிப்லாக் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆனா இது கொரியன் படம். டைரக்டர் ரியாலிட்டியா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளை கீழே விழ போக நம்ம ஹீரோ பையன் மேல கம்பியை பிடிச்சிட்டு இருக்கான்ல, அந்த பிள்ளைய கீழே விழாம பிடிக்கிறதுக்கு அவளுடைய முடிய வாட்டமா பிடிச்சிக்கிறான். அவ அப்படியே முடியிலேயே அது கீழே தொங்கிட்டு இருக்கா. நல்ல வேலை அது விக் இல்ல. பிரேக் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த பசங்களெல்லாம் அந்த டிரைவர் திட்டுறாரு. இவன் அந்த பிள்ளைய அப்படியே மெதுவா மேல தூக்கி விட்டுட்டு, சாரிங்க ஒரு எமர்ஜென்சிக்காக உங்க முடிய பிடிச்சிட்டேன், கீழே விழ போனீங்க அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் அந்த பசங்க எல்லாமே சிரிக்க, ஒருவேளை இந்த பிள்ளைக்கு ஹர்ட் ஆயிருக்குமா அப்படின்னு இவனும் சாரி சொல்றான். அவன் எதுவும் கேஷுவலா எடுத்துக்கிட்டு அமைதியா போய் நின்னுக்கிறான். இப்ப எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு வேற கிளாஸ், ஹீரோ வேற கிளாஸ். ஹீரோட கிளாஸுக்கு வரும்பொழுது அவனோட டெஸ்க் ஃபுல்லாவே குப்பையா இருக்கு. அவனுடைய டெஸ்க் மேட் ஒருத்தா இருக்கா, நல்லா ஜபி பாய் ஒருத்தா இருக்கான். என்னாச்சுடா ஏன்டா இப்படி குப்பைகள் எல்லாம் கிடக்குது அப்படின்னு கேட்க, பக்கத்து கிளாஸ் பசங்க எல்லாமே வந்து போட்டுட்டு போயிட்டானுங்க. அவனுங்க என்னைய எப்பயுமே சீட் பண்ணிட்டே இருக்காங்க, புள்ளி பண்ணிட்டே இருக்காங்க. என்னால உன்னோட டெஸ்க்கும் இப்படி நாசமா போச்சு அப்படிங்க. இப்ப ஹீரோ வந்து நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்க்கு போறான். பார்த்தா எல்லா பசங்களும் கும்பலா உட்காந்துக்கிட்டு ஹீரோவே டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்பதான் இந்த ஹீரோயின் இருக்கால்ல, அவகிட்ட வெளியில யாரோ ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்றான். அதுக்கு அந்த பிள்ளை ரிஜெக்ட் பண்ணிருது. சரி ஓகேடா, உன்னோட டெஸ்க்கு நாங்க இனிமே குப்பை போட வரக்கூடாது அப்படின்னா எங்களுக்கு ஒரு விஷயம் நீ பண்ணணும். அந்த புது பொண்ணு இருக்கால்ல, அவகிட்ட போய் இன்னைக்கு ஈவினிங் அவுட்டிங் போடலாம், டேட்டிங் போடலான்னு நீ கேளு. இப்படி தைரியமா நீ கேட்டுட்டீனாவே போதும், நாங்க உன்னுடைய டெஸ்க் மேல குப்பையை போட மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. நீ போடுறதும் போடாததும் உன்னோட விருப்பம். நீ போடாம இருக்கிறதுக்கு நான் இன்னொரு பொண்ணு கிட்ட எதுக்கிட்ட போய் பேசணும், அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். அப்ப பிடி பீரியட் வந்துருச்சு. இந்த பப்ளி பாயும் ஹீரோவும் உட்காந்து அங்க விளையாடுறவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கே என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவன்கிட்ட இருக்கிற போன்ல அந்த பொண்ணை ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். பின்னாடி இருந்து ஒரு சத்தம். என்னன்னா இந்த புள்ளி கேங்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்கள்ல ஒரு தலை இருப்பான். அந்த தலை அவனோட போன்ல ஹீரோவோட நேமும் ஹீரோயினோட நேமும் போட்டு ஹார்ட் சிம்பிள் போட்டு காட்டுறான். அதுக்கப்புறம் அவனுங்க கிட்ட இருந்து கண்டினியூஸா மெசேஜ் வந்துட்டே இருக்கு, நீ போய் அவகிட்ட கேளு கேளுன்னு. கிளாஸ் ரூம்ல ஜபி பாயும் ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்காங்க. சார் லெசன் எடுத்து முடிச்சுட்டு எல்லாரும் லஞ்சுக்கு போங்கன்னு சொல்றாங்க. இப்பதான் இந்த ஜபி பாயால ஹீரோ கிட்ட டைரக்டா பேச முடியல. எல்லா பிரச்சனைக்கும் சாரி, எல்லாமே என்னாலதான் ஆச்சு அப்படின்னு சொல்ல, இப்ப பசங்க எல்லாருமே சாப்பிட்டு போயிட்டானுங்க. இப்ப இந்த புள்ளி கேங் இங்க வந்துருச்சு. அந்த தலை என்ன சொல்றானா, உன்னோட மைண்டுக்குள்ள என்ன ஓடுது ஏது ஓடுதுன்னு எனக்கு தெரியாது. சப்போஸ் நான் சொல்ற டாஸ்க் நீ பண்ணல அப்படின்னா நாளையில இருந்து இந்த டேபிள் மேல சுசு போய் வச்சிருவோம் அப்படின்னு வார்னிங் பண்றான். இப்ப என்ன, அந்த பொண்ணு கிட்ட நான் போய் கேட்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறான். பார்த்தா அந்த பொண்ணு கிரவுண்ட்ல உட்காந்துட்டு போன் நோண்டிட்டு இருக்கு. போன உடனே நான் வந்து இந்த கிளாஸ் படிக்கிறேன், என் கூட நீ வெளியில இன்னைக்கு வருவியா அப்படின்னு டக்குன்னு கேட்டுறான். இந்த பொண்ணு அப்படியே ஷாக் ஆயிட்டு நிக்குது. இந்தானே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத மத்த பசங்க எல்லாமே வீடியோ எடுக்கிறானுங்க. இந்தான தலைலாம் நின்னு பாத்துட்டு இருக்கானுங்க. அந்த புள்ளி கேங் எல்லாமே நின்னு பாத்துட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணு இவனை ஷாக்காவே பாத்துட்டு இருக்கு. இப்ப தலை என்ன நினைச்சிட்டானா, இவனுக்கு நோ சொல்லிடுவா, இவனை அடிச்சிருவா அப்படின்னு சொல்லிதான் நினைச்சிட்டு இருப்பான். இந்த பொண்ணு என்ன நினைச்சுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டா. இது தலைக்கு அசிங்கமா போயிருச்சு. ஹீரோவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன
சொன்ன திரும்ப சொல்லு அப்படின்னு. நீ தாண்டா வெளியில போலான்னு சொன்ன, அதுக்கு நானும் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வெயிட் பண்ண, நம்ம 2 பேரும் போலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடுச்சு. ஏன், எப்படி, எதுக்கு அப்படின்னு இவன் பாட்டுக்கு கொஸ்டினா அவனுக்குள்ள கேட்டுட்டே இருக்கான். ஜபி பாய்க்கு சந்தோஷம், அப்படியே கிளாப் பண்ண. இந்த புள்ளி கேங்ல மத்த பசங்களா இருப்பானுங்கல்ல, அவனுங்கெல்லாம் தலைய போட்டு அடிக்கிறானுங்க. அவளை நாங்க உஷார் பண்ணலாம்னா நீ அவனுக்கு கரெக்ட் பண்ணி விட்டுட்டியான்னு. இந்தானே இவளை பத்தி வீடியோலாம் எடுத்து வச்சிருந்தாங்கல்ல, அதுதான் அவனுடைய கிளாஸ்லயே டாப்பா போயிட்டு இருக்கு. எல்லாரும் லெசனை கூட கவனிக்காம அந்த ப்ரொபோசல் சீன் மாதிரி இருக்கு அவனுங்களுக்கு, அதை பார்த்துட்டு இருக்கானுங்க. சோ இப்படியே ஸ்கூல்ல விட்டுறானுங்க. இவன் வெளியில போறதுக்கே பயந்துகிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கான். ஒரு பொண்ணுகிட்ட நம்ம இப்படி கேட்டுட்டோமே அந்த பொண்ணு வந்துருவாளேன்னு கிளாஸ் ரூம்லயே உட்காந்துட்டு இருக்கான். சரி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் லேட்டா போலாம், அந்த பொண்ணு போயிருவான்னு பார்த்தா அவ கிளாஸ் ரூம்க்கே வந்துட்டா. ஏன் இன்னும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க, வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்குதான் என் டெஸ்க் மேல குப்பை போட்டானுங்க, அவனுங்க ஒரு டாஸ்க் கொடுத்தானுங்க, அந்த டாஸ்க்கை தான் நான் பண்ணேன், நீ தப்பா நினைச்சுக்காத அப்படிங்கிறான். அதுக்கும் அந்த பொண்ணு, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்டுக்காக அவன் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நீ ஒரு விஷயம் பண்ணல, ஸோ நம்ம வெளியில போலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாம எப்பயும் ஸ்கூல் லைஃப்லயே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, ஸ்கூல் லைஃப் தாண்டி வேற எதையாவது நம்ம ட்ரை பண்ணலான்னு தான் நானும் ஓகே சொன்னேன், வா போலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவனோட போனை வாங்கி இவளோட நம்பரை சேவ் பண்ணி கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், என்ன ஃபுட்டு பிடிக்கும், என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிக் பயோடேட்டாவே வாங்குறான். இவன் இப்படி ஃபோன்லேயே எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறது இவனுக்கு வியர்டாவே இருக்கு. ஏன் இப்படி நோட் பண்ற, எனக்கு வியர்டா இருக்கு அப்படின்னு இவனு கேட்கறான். ஆமா இல்ல அப்படின்னு. ஆனா நமக்கு தானே தெரியும் இவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இவன் நோட்ஸ் எழுதி வச்சா மட்டும்தான் நாளைக்கு இவன் யாரு அப்படிங்கிறது இவளுக்கு ஞாபகம் இருக்கும்னு. சோ இவன் கூட இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ வீட்டுல துணி மடிச்சு வச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அம்மா இல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அப்பா எப்பயுமே லேட்டா தான் வருவாரு, இவன் கிட்ட சரியா பேச மாட்டாரு. இவனும் அப்பாவுக்கு சமைச்சு வச்சுட்டு அப்பாவுக்காக ராத்திரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவர் லேட் நைட்டா வந்து, ஏன் எனக்காக என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தானே, நான் வெளியிலே சாப்பிட்டு வந்துட்டேன், இந்த சாப்பாடு அப்படியே டேபிள் மேலே இருக்கட்டும், நான் போய் தூங்குறேன்னு பையன்கிட்ட எதுவுமே பேசாம போய் படுத்துறாரு. இது இவனுக்கு சோகமா இருக்கு, தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த பொண்ணு அவுட்டிங் போயிருப்பால, அப்ப 3 ரூல்ஸ் போட்டிருப்பா. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரூல், நைட்ல டெக்ஸ்ட் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது. செகண்ட் ரூல், ஸ்கூல்ல இருக்கிற போது, ஸ்கூலுக்கு உள்ள இருக்கும்போது நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். தேர்ட் ரூல், நம்ம இப்படி அவுட்டிங் போறோம், டேட்டிங் போறோம், அதனால நமக்குள்ள எந்தவித ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாதுன்னு ரூல் போட்டிருப்பான். ஆனா இவன் நைட்டு தூங்கிட்டு இருப்பான். டிங் டிங்னு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு இவனும் அவனும் போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோவை போட்டுட்டு பாய்ன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கா. இவளை நம்பவே முடியல, ரொம்ப வியர்டா இருக்காளே, இவ தான் மெசேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, ஆனா இவளே மெசேஜ் பண்ணிருக்காளேன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறான், பஸ்ல போறான், அந்த பொண்ணை காணும், தேடிக்கிட்டே போறான். அன்னைக்கு அவ பஸ்ல வரல. ஸ்கூலுக்கு போனா பசங்க எல்லாமே இவனைய கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க, ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் டைமும் வந்துருச்சு. லஞ்ச் வாங்கிட்டு அப்படியே திரும்புறான், பார்த்தா அந்த பொண்ணு வரா. அவ இவளை கண்டுக்கவே இல்லை, அப்படியே அவ பாட்டுக்கு போறான். இது வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்க்கு வெளியில அவன் நடந்து வரான், அப்பயும் அந்த பொண்ணை கண்டுக்கல. சோ இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு நேரா வரா. உனக்கு அவ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, நேத்து அவுட்டிங் போனீங்கல்ல, யாருன்னே தெரியாத மாதிரி அவகிட்ட பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்ல, அவ தான் சொல்லியிருக்கா ஸ்கூலுக்கு வெளியில மட்டும்தான் எல்லாமே வச்சுக்கணும், ஸ்கூலுக்குள்ள வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது நீ அவ கூட டேட் பண்ணாத, அவ கூட க்ளோஸா இருக்காத, இது எனக்கு பிடிக்கல, நானும் அவகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு இந்த பையனை வான் பண்ணிட்டு இவங்கிறது போயிடுறா. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட சொல்லக்கூடாது நான் அவளை டேட் பண்ணுமா பண்ணக்கூடாதான்னு, எனக்கு அவளை பத்தி கியூரியஸா இருக்கு, அவளோட பிஹேவியர்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, உன்னோட ஃபோன் கொடு அப்படின்னு இவளோட ஃபோன் நம்பரை அவங்கிட்ட கொடுத்துட்றா. ஸோ இதை எல்லாத்தையுமே உள்ள புள்ளி கேங் பார்த்துட்டு இருக்கானுங்க, அந்த தலையும் பார்த்துட்டு இருக்கான். தலைக்கு இந்த ஃப்ரெண்டு மேல ஒரு கண்ணு, என்னடா இவன் அவளையும் உஷார் பண்ணிட்டான், இவளையும் உஷார் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி காண்டாயிட்டானுங்க. இப்போ இவனோட வீக் பாயிண்ட் எங்க, இந்த ஜபி பாய் தான். திரும்பவும் வராங்க. ஜபி பாய் டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ அவனோட டிராயிங் புக்கை எடுத்துட்டு இவனுங்க பாஸ் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு இப்போ ஹீரோ வரான். எதுக்கடா திரும்பவும் இவனை கலாய்ச்சிட்டு இருக்கீங்க, அதான் உங்களுடைய வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்கறான். நீ நான் சொன்ன டீல மட்டும் தான் முடிக்கணும், நீ எக்ஸ்ட்ரா டீல் எல்லாம் முடிக்க கூடாதுன்னு, ஃப்ரெண்டுக்கோட பேசக்கூடாதுன்னு வான் பண்ணிட்டு போறான். ஸோ அன்னைக்கு ஈவினிங்கும் ஆகுது. இவங்க 2 பேரும் சூப்பர் மார்க்கெட் போறாங்க, ஹாட் நூடுல்ஸ் சாப்பிடுறாங்க, அதுக்கப்புறம் கேம்ஸ்க்கு போறாங்க. ஸோ அங்க எல்லாமே ஃபன் பண்றாங்க. இந்த பையன் என்னென்னலாம் பண்றானோ எல்லாத்தையுமே இந்த பொண்ணு வீடியோவா எடுத்து வச்சுக்குது. இந்த பொண்ணு இருக்குல்ல ஹீரோயின், அவ வந்து இந்த பையன் கூட எப்ப பழக ஆரம்பிச்சாலோ அதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்டு நோட் பண்றா. சரி இவ சந்தோஷமா இருக்கல்ல, அது தனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கான். இந்தாண்ட இந்த தலை பையன் இந்த ஃப்ரெண்டுக்காரிய ஓரமா ரசிச்சுட்டே இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோ வேற பயந்தே போயிட்டேன்டா போடான்னுட்டு அங்கிருந்து ஓடி போயிடறான். திரும்பவும் அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. 2 பேரும் பாட்டு கச்சேரி மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு போறாங்க. அங்க போய் பாட்டு பாடுறாங்க. இவன் பாட்டு பாடுறது எல்லாமே ஹீரோயின் வீடியோவை எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த நாள் எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. இந்த தலை பையன் இருக்கான, அவனை போட்டு அந்த புள்ளி கேங் ஃபுல்லா வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ஹீரோ குப்பையெல்லாம் கொட்டிட்டு இருக்கான், வாட்டர் பாட்டில் எல்லாம் கொட்டிட்டு இருக்கான். இவனுங்க நீங்க எப்படியா அடிபடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இந்தான தலைக்கு சரியான அடி. எதுக்குன்னு பார்த்தா இந்த புள்ளி கேங்ல ஒருத்தனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை இன்னொருத்தனுக்கு பிக்கப் பண்ணி விட்டானா, இதே மாதிரி டாஸ்க் கொடுத்து. ஸோ அதனால பொழந்துட்டு இருக்கானுங்க. என்னை எப்படியாவது காப்பாதுடான்னு ஹீரோ கிட்ட சொன்னா ஹீரோ கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு குப்பை கொட்டிட்டு இருக்கான். அடப்பாவி துரோகி, உனக்கே நான் தாண்டா பிக்கப் பண்ணி விட்டேன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு இருக்கான்.
ஒரு சமயத்துல ஹீரோவும் வரான். ஹீரோவும் இவனுங்களை அடிக்க ஆரம்பிக்கிறான். அங்க கிடக்கிற ஜூஸ் டப்பால எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். சரி, இதை எல்லாத்தையுமே மேல இருந்து ஹீரோயின் வீடியோ எடுத்துறா. ஹெல்ப் மீ டீச்சர், ஹெல்ப் மீ டீச்சர்னு கத்துறா. பசங்க எல்லாமே ஓடி போயிடுறாங்க. இவளுங்க வந்து வீடியோ எடுத்துட்டாங்க, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் நர்சிங் ரூமுக்கு கூட்டிட்டு போய் அந்த தலைக்கு ஆயில்மெண்ட் எல்லாம் இவன் போட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரையும் வராங்க. சரி, ஓகே, நம்ம 4 பேரும் இன்னைக்கு நம்ம வெளியில போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் போலாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறான். எதனாலன்னு பார்த்தா அன்னைக்குதான் ஹீரோவோட அம்மாவோட நினைவு நாள். அதனால அப்பாவும் பையனும் வீட்டுல வெரைட்டியா சாப்பாடுலாம் சமைச்சு அம்மாவுக்கு படைச்சு சாமி கும்பிடுறாங்க. இப்பதான் அந்த பையன் அப்பா தனியா உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது இவங்க அப்பா ஒரு கிளாஸ் பெயிண்டிங் ஸ்டுடியோ வச்சிருக்காரு. சோ அந்த ஸ்டுடியோல அவர் தனியா உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்தா அம்மாவோட போட்டோஸ் எல்லாமே வச்சு பார்த்துட்டு இருக்காரு, ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு பையன் வரான். நீங்க அம்மாவை பத்தி நினைக்கிறது, அம்மாவுடைய தாட்ஸ், அம்மாவை பத்தி நினைக்கிறது, அம்மா மேல அன்பு வச்சிருந்தது எல்லாமே ஓகேப்பா. ஆனா இப்ப எனக்கு இருக்கிறது நீங்க மட்டும்தான். நீங்க இப்படி சோகமாவே இருந்து லேட் நைட் வந்து சரியா சாப்பிடாம இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் மட்டும் எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான். என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு. சரி, ஓகேடா, நான் இனிமே டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ தலையும் ஹீரோவும் ஜெல் ஆயிட்டானுங்க. 2 பேரும் சாப்பிடலான்னு கேன்டீனுக்கு போறானுங்க. ஆல்ரெடி ஹீரோயினும் ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்துட்டு இவன் யாரோ மாதிரி போயிடுறான். இது தலைக்கு வியர்டா இருக்கு. ஏன்டா நீங்க 2 பேரும் லவ் தானே பண்றீங்க, ஏன்டா இப்படி கண்டுக்காம வரீங்க அப்படின்னு கேட்க அவ தான் சொன்னா, ஸ்கூலுக்குள்ள நாங்க யாரோ மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு. இது இவனுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஆனா எதுக்கு இப்படி நடந்துக்கணும்? ஒருவேளை அந்த பொண்ணு இப்படி சொன்னாதான் நீ க்ளோஸ் ஆகுன்னு நினைப்பான்னு நினைக்கிறேன். ஒண்ணு பண்ணு, நீ இப்படி அவளை பிடிச்சிக்கோ, இந்தான்னு ஒரு கையை பிடிச்சிக்கோ, இப்படி முத்தம் கொடுன்னு சொல்லி இந்த பையனை முத்தம் கொடுக்குற மாதிரி இவன் ட்ரை பண்றான். எல்லா பசங்களும் எல்லா பொண்ணுங்களும் இவனுங்களை பார்த்து சிரிக்கிறானுங்க. இவனுங்களை லெஸ்பியன்ஸ் நினைச்சிட்டானுங்க. சோ நல்லா இருக்கிற பையனோட மனசுல இந்த தலை பையன் குட்டையை குழப்பி விட்டுட்டான். சோ இப்ப இவன் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோ நம்ம 2 பேரும் டேட்டிங் போலாமான்னு இந்த பிள்ளைகிட்ட நோட்ல எழுதி கொடுக்குறான். அந்த பொண்ணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுது. அதாவது இந்த வீக்கெண்டு வெளியில போலாம், ஸ்கூல்ல விட்டுட்டு வெளியில போலாம் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுக்குறான். அந்த பிள்ளையும் ஓகேன்னு சொல்லிடுது. இப்ப வீக்கெண்டும் வந்துருச்சு. அவளை கூட்டிக்கிட்டு ஒரு கடற்கரை ஓரமா கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறான். அப்பதான் அவள் சொல்றா, நான் இப்பதான் உன் கூட பேச ஆரம்பிக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடியே நமக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உன் கூட எப்பெல்லாம் இருக்கணும் அப்பெல்லாம் எனக்கு சேஃப் அண்ட் செக்யூரா ஃபீல் ஆகுது, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் இவனுக்கு மனசுக்குள்ள ஏதோ மாதிரி ஆகுது. இப்படியே ராத்திரியும் ஆயிடுது. மழை ஜோன்னு பெய்யுது. பஸ்ல இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இவன் மேல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்பதான் திடீர்னு சடன் பிரேக். இந்த பொண்ணு எந்திரிச்சுக்குது. எந்திரிச்ச உடனே ஹீரோவை பார்த்ததும், நீ யாரு, நான் எங்க இருக்குன்னு அப்படியே பதறா. என்ன போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பதறா, அழுறா. என்னாச்சுன்னு இவன் கேட்கறான். பஸ்ஸை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே அந்த மலையில இருந்து இறங்கி ஓடுது. அதுக்கப்புறம் நில்லு, உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வியர்டா பிஹேவ் பண்றேன்னு சொன்னா, என் கையை விட, நீ யாரு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு கேட்கறா. இது ஹீரோக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்கிட்ட வராத, என்னை என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறா. நான் எங்க இருக்கேன்னு அழுவுறா. அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ல ஏறி பாட்டுக்கு போறா. பின்னாடி அந்த பையனும் துரத்திட்டு ஓடுறான். கொஞ்சம் தூரம் ஓடுறான். அப்புறம் இவனுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிறான். பஸ்ல ஏறி உட்காந்த உடனே அவளோட பெஸ்டிக்கு போன் பண்றா. அவளோட பெஸ்டி நேம் எப்பயுமே அவளோட ஹிஸ்டரியில இருக்கும்ல. சோ போனை பண்றா. நான் இப்படி எந்திரிச்சேன் முழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல காலும் கட் ஆயிடுது. அங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ இவன் வந்து ஷாக் ஆயிட்டு நின்றுட்டு இருக்கான்ல, ஏன் திடீர்னு இவ இப்படி பண்றான்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த பெஸ்டி கிட்ட இருந்து இவனுக்கு போன் வருது. போன்ல அவ என்ன சொன்னா அப்படிங்கிறது இங்க காட்டல. ஆனா இவன் ஷாக் மட்டும் ஆவறான். இப்ப இந்த பொண்ணு இருக்குல்ல, பஸ்ல போயிட்டு இருந்துச்சுல்ல, சோ அவளோட போன்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகமே வருது. இவன் அப்படியே சோகமா அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க. இவனுக்கு முன்னாடி அவ வந்து அங்க நின்னுட்டு இருக்கா. யாரு, நம்ம ஹீரோயின் வந்து நின்னுட்டு, எனக்கு இந்த மாதிரி மெமரி இஷ்யூ இருக்கு, சப்போஸ் நான் இதை சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீ என் கூட பழகி இருக்கவே மாட்டேன். எனக்கு நார்மலா இந்த டெய்லி ரீகால் பண்ணி ஒரு லைஃப் வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என்னோட லைஃபை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட பழகினேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அழுகிறா. இது வந்து ஹீரோவுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியுது, எல்லாமே உன்னோட பெஸ்டி வந்து என்கிட்ட சொன்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ டெய்லியும் உன்னோட ஜேர்னல் எழுதுவல்ல, என்னை பத்தின ஜேர்னல் எழுதுவல்ல, அதுல இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டை எழுதாத. நீ என்கிட்ட உண்மையை சொல்லிட்ட அப்படிங்கிற இன்சிடென்ட் எழுதாத. சப்போஸ் நீ எழுதுன அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிரும். எனக்கு நீ ஒவ்வொரு காலையிலையும் விடியும் போதும் நீ ஹாப்பியா இருக்கணும், நமக்குள்ள நடந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறான். இது இவளுக்கு புதுசா இருக்கு. எப்பயுமே பசங்க வந்து இவகிட்ட இப்படி பேசுவானுங்க, அதுக்கப்புறம் இல்ல இவ கூட பேச வேணாம் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் மாதிரி பண்ணிட்டு போயிருவானுங்க. ஆனா இவன் சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல அவளுக்கு ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. ஆல்ரெடி இவன் இவளை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்பதான் இவளுக்கும் ஃபீலிங் ஆரம்பிக்குது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வெளியில இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கோ சரியான டென்ஷன். சப்போஸ் அவ வந்து அந்த டைரியில எழுதியிருந்தா அப்படின்னா கண்டிப்பா நம்ம கூட பேச மாட்டா. அவ எழுதல அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நார்மலா நம்மள மாரியே இருப்பா, எப்பயும் வெளியில போற மாதிரி வருவா அப்படின்னு டென்ஷன்ல நின்றுட்டு இருக்கான். வெளியில வந்து அந்த பொண்ணு ஹாய்னு சொல்லுது. இப்பதான் இவனுக்கு உசுரே வருது. சரி ஓகேவா, உன்னைய ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காட்ட போறேன், மிகப்பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எங்க வெளியில கூட்டிட்டு போறான். இப்பதான் அவளோட ஃப்ரெண்டை வர சொல்றான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு. நீ நம்பணும், நான் அவ கூட சந்தோஷமா இருக்கணும், எனக்கு தெரியாது அது எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படிங்கிறது, பட் அவ
ஹாப்பியா இருக்கணும், ஒவ்வொரு நாளுமே அவன் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். சோ இப்பதான் இந்த ஃப்ரெண்டுக்கு ஹீரோ மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வருது. சரி ஓகே, நானும் உன்னை நம்புறேன், அவ ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசையும் அப்படின்னு சொல்றான். இவனுக்கும் முகம் ஃபுல்லாவே பிளஷ் ஆக ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். அப்ப வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறான், அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை நான் வெளியில எல்லாம் கூட்டிட்டு போறேன், அவங்க கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு உடனே அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர் அப்பாவா இருந்திருந்தா செருப்ப காதல கோர்த்து விட்டுருப்பாங்க. சோ இவரும் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. நாளைல இருந்து அந்த புள்ளைய நீ வெளியில கூட்டிட்டு போவல, அதனால உனக்கு கொஞ்சம் காசு அதிகமா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு எக்ஸ்ட்ரா பேக்கெட் பண்ணி கொடுத்து விடுறாரு. இதெல்லாம் இவனுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப அடுத்த நாள் இவங்க எல்லாம் வெளியில போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. எங்கன்னு பார்த்தா பென்குயின் எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்களாம். பென்குயினை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஹீரோயினோட ஆசை. ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் போறாங்க. முன்னாடி ஃப்ரெண்டும் தலையும் ஓட்டிட்டு போறாங்க. இந்த தலை பையன் ஃப்ரெண்டை பார்த்துக்கிட்டே ஓட்டிட்டு போறான். டே நான் ஏன் ரோட்டை பார்த்து ஓட்டுறா, எங்கேயாவது நீ விழுந்து எண்ணெயும் உழு வச்சிடாதுன்னு கழுவி ஊத்திட்டு போறா. அவன் கேட்கறதா இல்ல, அதனால இவன் முன்னாடி சைக்கிளை ஓட்டிட்டு போயிடுறான். பின்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸிபிஷன்ல இருக்கிற எல்லாத்தையுமே போட்டோ எடுக்கிறாங்க, ரொம்ப ஃபன் பண்றாங்க, ஹாப்பியா இருக்காங்க. கடைசியா பென்குயினை பார்க்கலான்னு போனா பென்குயின் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருச்சா, அதாவது ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு போயிருச்சா. அதனால 2 மணி நேரம் ஆகும்னு போட்டிருக்கு. 2 மணி நேரம் ஆகும்னா அதுக்குள்ள லேட் ஆயிரும், நம்ம வீட்டுக்கு போக முடியாது, இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ தலையும் ஃப்ரெண்டும் அங்க இருந்து போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு பீச்சுக்கு வராங்க. இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், எப்பெல்லாம் நான் சேடா இருக்கேன், எப்பெல்லாம் ஹாப்பியா இருக்கணும் அப்பெல்லாம் இங்க வருவேன் அப்படின்னு ஹீரோ ஒரு பீச் வரமா கூட்டிட்டு வந்திருக்கான். இங்க இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டு முடிச்சது ஷூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை வந்து இவன் கட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனோட கல்ல கட்டிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த பொண்ணு அப்படியே நிக்குது. ஏன் இப்படியே நிக்கிற அப்படிங்கும் போது, எனக்கு எப்படி ஷூ கட்டணும் அப்படிங்கிறதே மறந்து போச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு கஷ்டமாயிருது. நீ ஒன்னும் வருத்தப்படாத, டெய்லியும் நானே உனக்கு ஷூ லேஸ் வந்து கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்றான். சரி, இதை கூட அந்த பொண்ணு அவளுடைய நோட்ஸ்ல எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கா. என்னோட ஷூ லேஸை கூட அவன் கட்டி விட்டான் அப்படின்ற மாதிரி. ஹீரோவோட அப்பா எப்படி அவங்க அம்மாவுடைய போட்டோஸ் எல்லாம் சேகரிச்சு வச்சு பார்த்துட்டு இருக்காரோ, அதே மாதிரி ஹீரோயினோட போட்டோஸ் எல்லாத்தையுமே ஹீரோ சேகரிச்சு வச்சு பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் இந்த தலையும் ஹீரோவும் போன் பண்ணி ஹீரோயினையும் ஃப்ரெண்டுக்காரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோன்னு. என்னன்னு இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு தான் பென்குயின் பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசை இல்ல. சோ அன்னைக்கு பார்க்க முடியல. இதுங்க 2ங்களும் பென்குயின் மாஸ்க் போட்டுட்டு வந்து நிக்குதுங்க. இதை பார்த்து இவங்க 2 பேருக்கும் என்ன நெட்டு கலந்துச்சா, பைத்தியமா அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாளுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுங்க ஆடின ஆட்டத்துல அவளுங்களே சிரிச்சிடறாளுங்க. சோ இது எல்லாத்தையுமே போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இந்த பொண்ணு எடுத்து வச்சுக்குது. ராத்திரி போய் அவளோட லேப்டாப்ல எல்லாத்தையுமே ஏற்றி வச்சுக்கிறான். டெய்லியுமே ஹீரோவுடைய முகத்தை இவ வரைஞ்சு வைக்கிறான். சோ இவன் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் இவளுக்கு இருக்கிற இந்த இஷ்யூவை பத்தி நெட்ல தேடுறான். அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு வருது அப்படின்னு தேடும்போது அவங்களுடைய கிரியேட்டிவ் பார்ட் இருக்குல்ல மூளையில, அந்த பார்ட்டுக்கு வேலை அதிகமா கொடுத்தா இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ கிரியேட்டிவ் பார்ட் அப்படிங்கும்போது இவங்க அப்பாவுடைய கடை தான் இவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ அங்க இவளை கூட்டிட்டு போய் கிளாஸ் பெயிண்டிங் பண்ண விடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான். அங்க அந்த தலையும் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அப்பா வந்து இவனுடைய இந்த சந்தோஷத்தை பார்த்து அவரும் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. எப்பயுமே அமைதியா சோகமா ஷையான பையனா தான் இருப்பான். ஸோ இப்போ ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் இவன் ஹாப்பியா இருக்கான்னு சொல்லி அப்பாவும் ஹாப்பியா இருக்காரு. இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் வேலை செய்யுங்க, இந்தாங்க இதை ஒர்க் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, இப்பதான் இந்த ஃப்ரெண்டு இருக்கால, அவ அவங்க அப்பாவை நேரா பாக்குறா, நல்லா பாக்குறா. அது வரைக்கும் இவர் தான் அப்படிங்கிறது தெரியல. இவங்க அப்பா மிகப்பெரிய போட்டோகிராஃபரும், கிளாஸ் பெயிண்டிங்ல மிகப்பெரிய ஆளாம். அவர் இவ்வளவு நாள் கண்ணாடி போட்டிருந்ததுனால அவளுக்கு சரியா தெரியல. இப்ப அவர் கண்ணாடியை கழட்டிட்டு லேப்டாப்ல வேலை செய்யும் போதுதான் இவ உத்து பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறா. இவளுக்கு பேச்சே வரல. பக்கத்துல தலைக்கிட்ட அவருடைய பிக் ஃபேன் நானு, இவரை ரொம்ப நாளா பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல இது எல்லாத்தையுமே அப்பா கேட்கிறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். அன்னைக்கு அப்பா கிட்ட இவன் பேசுறான். அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு நீங்க சந்தோஷமா இருந்ததை நான் இன்னைக்கு பார்த்தேன். இதே மாதிரி நீங்க நிறைய நாள் இருக்கணும், இதைதான் அம்மாவும் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாடா நானும் இன்னைக்குதான் நீ சந்தோஷமா இருந்ததை பார்த்தேன் அப்படின்னு அப்பாவும் பையனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஹீரோயின் இருக்கால, அவ ராத்திரி ஃபுல்லாவே தூங்கவே மாட்டேங்கிறா. என்னன்னு பார்த்தா ஹீரோவோட மெமரிஸ் எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லா உட்காந்து அவளோட போன்ல இருக்கிற டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் லேப்டாப்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் அம்மா பாக்குறாங்க. அம்மா போன் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாங்க, கொஞ்ச நாளாவே அவர் ராத்திரியில தூங்குறது இல்லையா, எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தான் படிச்சுட்டு இருக்கலாம். அம்மா சொல்லிட்டே இருக்காங்க, ஏற்கனவே அவளுக்கு பிரச்சனை இருக்கு, சப்போஸ் அவ தூங்காம இருந்தா அப்படின்னா வேற மாதிரியான பிரச்சனை வரும்னு அவங்க அம்மா பயந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்துமே கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, தன்னால ஒரு பொண்ணு தூங்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு. இவளால படிப்புல கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. 3 மணி 2 மணி 1 மணின்னு சொல்லிட்டு ராத்திரி விடிய விடிய இவனை பத்தி தான் படிச்சுட்டே இருக்கா. இந்தானே இவனும் அவளுடைய பிரெயின்ல இருக்கிற அந்த பார்ட்டை எப்படிலாம் வந்து இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்கான். அடுத்த நாள் அவங்க அப்பாவுடைய அந்த ஸ்டுடியோக்கு வர்றாங்க. ஆஸ் யூஷுவல் நார்மலா எப்படி எல்லாம் அந்த பார்ட்ஸுக்கெல்லாம் கலர் அடிப்பாங்களோ அந்த மாதிரி கலர் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ இந்த பிள்ளைய தனியா கூட்டிட்டு போறான். உனக்கு எந்த சீசன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குது. எனக்கு சம்மர் சீசன் தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சம்மர் லீவ் வரும், நான் ரொம்ப நாள் ஊருக்கு போவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்க ஒரு திட்டுமலை 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோனுடைய ஸ்டாச்சுவை அந்த கிளாஸ்ல டிரா பண்ணிட்டு வந்திருக்கான். அதே மாதிரி இந்த பொண்ணு இவனோட ஸ்டாச்சுவை டிரா பண்ணிட்டு வந்திருக்கான்.
அப்பதான் ஹீரோ இவளுக்கு ஒரு ஸ்பீச் குடுக்குறான். என்னன்னு பார்த்தா, "உன்னுடைய ஞாபகங்கள் வேணா மறக்கலாம். ஆனா உன்னுடைய உடம்பு நீ பண்ண பழைய வேலைகள எதையுமே மறக்காது." ஏன் சொல்றேன்னா, இப்போ உனக்கு நேத்து நடந்த எந்த விஷயமுமே உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா உன்னால டிரைவிங் பண்ண முடியும். உன்னால ஸ்விம்மிங் பண்ண முடியும். ஸோ உன்னுடைய பிரெயின இம்ப்ரூவைஸ் பண்றதன் மூலமா பழைய நினைவுகள ஈஸியா கொண்டுட்டு வர முடியும். இதெல்லாம் இந்த பொண்ணு சரி, சரின்னு கேட்டுட்டு வீட்ல போய் இவ்வளோ சர்ச் பண்ணி பார்க்குறா. அதுல போயிட்டு உங்களுடைய நினைவுல வர எல்லாத்தையுமே ஃப்ரீக்வென்ட்டா நீங்க வரைஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நினைவுகள் சீக்கிரம் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இவளும் ஒரு புக் எடுக்குறா. எடுத்த உடனே வரையறது யாருன்னா, ஹீரோவோட முகம் தான். அப்பதான் எங்கேயோ வெளியில போறா. அப்போ அங்க அந்த ஊர்ல ஃபயர் ஒர்க்ஸ் எக்ஸிபிஷன் மாரி, அதாவது இந்த பட்டாசு வெடிக்கிற பண்டிகை இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்குதாம். அதுக்கு வா போலான்னு ஹீரோவ கூப்பிடுறான். இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டும் அந்த தல பையனும் வந்துடுறாங்க. சோ இப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரி என்ன நினைக்கிறான்னா, இவங்க 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைப்பா போல. அதனால நீங்க 2 பேரும் போங்க. நாங்க இந்தான கொரியன் ஃபுட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்தையும் ஒரு பக்கம் அனுப்பிச்சு விட்டுறா. பார்த்தா அந்த ஃபயர் ஒர்க்லாம் கடலுக்கு நடுவுல தான் நடக்குமா. சோ ஒரு கப்பல்ல ஏறி போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. அதனால ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கப்பல்ல ஏறி போயிடுறாங்க. இப்போ வானத்துல போய் பட்டாசு எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் பார்க்க ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, அவளோட கையை அப்படியே பிடிக்கிறான். இந்த நிமிஷம் உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இதை நாளைக்கு என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு அழுவுறா. கண்டிப்பா இந்த ஒரு தருணத்தை உன் வாழ்க்கையிலே நீ மறக்கவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ற மாதிரி போறான். ஆக்சுவலி என்னுடைய 3வது ரூலை நான் மீற போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் மேல இருக்கிற லவ்வை இவ இந்த இடத்துல சொல்றா. நான் ஆல்ரெடி அந்த ரூலை மீறிட்டேன்னு இதுக்கு முன்னாடியே இவன் மேல அவளுக்கு லவ் வந்துருச்சு அப்படிங்கிறத இவன் இந்த இடத்துல சொல்லிடுறான். அந்த இடத்துல 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒரு நாள் விடியுது. திரும்பவும் இந்த பொண்ணு அவளோட ரூம்ல எந்திரிச்சு பாக்குறா. எல்லாமே புதுசா இருக்கு. அவளோட நோட்ஸ் எல்லாமே பாக்குறா. எல்லாத்தையும் படிச்சுட்டு ஸ்கூல் பஸ்ல ஏறுறா. அங்க ஹீரோ இல்ல. அப்புறம் ஸ்கூலுக்கு வரா. ஸ்கூல்ல அவன் இல்ல. சப்பி பாய் சோகமாவே இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நார்மலா இருக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கு. ஹீரோவை பத்தி எதுவுமே கேட்கல. அவளோட ஃப்ரெண்டு கிட்டயும் தலைக்கிட்டயும் நார்மலா தான் பேசிட்டு இருக்கா. நம்ம இன்னைக்கு எங்கேயாவது வெளியில போலாமான்னு நார்மலா தான் பேசிட்டு இருக்கா. பார்த்தா அவளோட பேக்லயும் ஃப்ரெண்டோட பேக்லயும் அந்த பையன் கடையில ஒரு கிரியேச்சர் மாதிரி செஞ்சிருப்பாங்கல்ல, அதோடைய கீ செயின் வந்து தொங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ஃப்ரெண்டோடைய முகமும் வாடி போயிருக்கு. தலையோட முகமும் வாடி போயிருக்கு. அப்பதான் ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. நம்மளோட ஸ்கூலிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. காலேஜ் போறோம். எது ரிலேட்டடா நான் போறது அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட இவ சஜஷன் கேட்டுட்டு இருக்கா. நீ தான் நல்லா டிரா பண்றல, அதனால ஒரு ஆர்ட் காலேஜ்ல நீ போய் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சஜஷன் சொல்றா. சரி ஓகே, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த நோட்ல இருக்குல்ல, இந்த நோட்ல ஒரு பையனோட டிராயிங் நான் வரைஞ்சிட்டே இருக்கேன். ஆனா ஏன் வரையறேன், எதுக்கு வரையறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவன் யாரு அப்படிங்கறது என்னால ரீகால் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு ஒரு போட்டோவை காட்டுறா. பார்த்தா அது ஹீரோவோட போட்டோ. ஹீரோடைய போட்டோஸை நிறைய திருப்பி 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 வரைஞ்சு வச்சுட்டே இருக்கா. இதெல்லாம் பார்க்க ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அழுகாச்சே வருது. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பாஸ்டுக்கு கதை போகுது. அதாவது ஹீரோ இருக்கான்ல, அவன் பிறக்கும் போதே அவனுடைய இதயம் பலவீனமா தான் இருந்துச்சான். இப்போ கொஞ்ச நாளா அந்த இதயத்தோடைய வலி அதிகமா இருக்கான். என்னுடைய வாழ்நாள் காலம் எவ்வளோ அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஸோ அதனால சப்போஸ் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் அவளுடைய ஜேர்னல்ல இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நீ அழிச்சிடணும். அவளோட வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமா தான் இருக்கணும். இப்படி நான் ஒருத்தன் இருந்த அவள் வாழ்க்கையில அவளை விட்டு போயிட்டான் அப்படின்ற துக்கத்தை அவளுக்கு நீ கொடுக்கவே கூடாது. எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு ஒரு ட்ரூ காதலன் என்ன சொல்லுவானோ அந்த மாதிரி சொல்றான். இது எல்லாமே அந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகாதுன்னு ஒரு ஆறுதல் சொல்றா. ஆறுதல் சொன்னாலும் சரி, சயின்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கணும்ல. நீ எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்னு அந்த பிள்ளை சொல்லிடுது. அன்னைக்கு ஃபுல்லாவே இந்த பொண்ணு அவனுக்காக வெளியில காத்துட்டு இருந்திருக்கும். ஸ்கூலுக்கு வெளியில காத்துட்டு இருந்திருக்கும். ராத்திரியே ஆயிடுச்சு. அப்போதான் இவளுக்கு ஒரு ஃபோன் வருது. யார்கிட்ட இருந்துன்னா ஃப்ரெண்டு கிட்ட. ஹீரோ வந்து இறந்து போயிட்டான். வந்து அவனுக்கு கடைசியா ஒரு அஞ்சலி செலுத்திட்டு போனேன். அந்த இடத்துக்கு போனா எல்லாரும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டும் தலையும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அப்படி அழுகுறாங்க. அவங்க அப்பா கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணும் அப்படி அழுகுது. வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அந்த பொண்ணு படுத்துருது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு அவளை பாக்குறதுக்காக போறா. போயிட்டு கன்சோல்லாம் பண்றா. அதுக்கப்புறம் இப்படியே ஒரு வாரம் போகுது. அவளை தலைக்கிட்ட சொல்லி வெளியில கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இவ அவளோட ரூமுக்கு போறா. சோ அங்க எல்லாமே பார்த்தா ஹீரோட போட்டோஸ் தான் இருக்கு. அவளோட ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோட போட்டோஸ், வீடியோஸ், டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிறா. அவளோட லேப்டாப்ல காப்பி பண்ணிக்கிறா. அவனோட போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் அவளோட வீட்டுல எடிட் பண்ணிட்டு வந்து இவளோட வீட்டுல இவளோட லேப்டாப்ல போட்டு வச்சிடறா. அதுக்கப்புறம் அவளோட போனை எடுத்துட்டு இவளோட இன்னொரு போனை அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறா. ஏன்னா இவளுக்கு தான் தூங்கி எழுந்தா எந்த ஞாபகமும் இருக்காதுல்ல, அதனால. அப்பதான் இவங்க வெளியில போறப்போ அந்த இடத்த ஹீரோ இருந்தது. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போனப்போ ஹீரோ இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபயர் ஒர்க் பார்க்க போன இடத்துல ஹீரோ இருந்தது. இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே முழுசா அழிஞ்சிருக்கு. இவங்க மற்றோட வாழ்க்கையில அப்படி அவன் இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி இவன் மெமரியை ரீசெட் பண்ணிட்டா. ஆனா தலையாலையும் ஃப்ரெண்டாலையும் ஹீரோ இல்லாம இருக்கவே முடியல. திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவனோட யூனிஃபார்ம் எல்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு வராங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இவளும்
காலையில எழுந்து வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா அப்பதான் கேக்குறாங்க, "உனக்கு கொஞ்ச நாளாவே தூங்குறதுக்கு டிலே ஆகுதுல்ல, நேத்து நல்லா தூங்குனியா? இப்பல்லாம் நீ தூங்குறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது" அப்படின்னு சொல்ல, "இல்ல இல்லம்மா நேத்து நான் நல்லா தூங்குனேன். ராத்திரி 8 மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன்" அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா, அம்மாவுக்கு சந்தோஷம் இருக்கு. என்னன்னு பார்த்தா, இவளுக்கு தான் முன்னாடி நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்காதுல்ல. ஆனா இப்ப நான் 8 மணிக்கு தூங்குனேன் அப்படிங்கிறத இவ தெளிவா சொல்றா. சோ இவளுடைய பிரெயின்ல ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சந்தோஷத்துல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. டாக்டரும் அதே தான் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பிராக்டிஸ் எடுத்தீங்க, டெய்லியும் ரெகுலர் லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதையே கன்டின்யூ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ இதே எல்லாத்தையுமே ஃப்ரெண்டுக்காரி விசாரிக்கிறா. எனக்கு வந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஃப்ரெண்டுக்காரியும் சொல்றா. இப்போ ஹீரோயினை பாக்குறதுக்காக ஃப்ரெண்டுக்காரி வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தாதான் இவளுக்கு திரும்பவும் மிகப்பெரிய ஷாக்கு. ஹீரோவோட போட்டோவே தான் வரைஞ்சு அவளுடைய டேஷ்போர்ட்ல எல்லாத்தையுமே ஒட்டி வச்சிருக்கா. இப்போ வந்து ஃப்ரெண்டுக்காரிக்கு மனசு ரொம்ப அழுத்தமா இருக்கு. நம்ம இவளை கஷ்டப்படுத்துறோமோன்னு ரொம்ப அழுத்தமா இருக்கு. அதனால இவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பொட்டியில போட்டு அவளுடைய வீட்ல வச்சிருப்பா. சோ அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, என்னை மன்னிச்சிரு, அவன் கேட்டதுனால தான் நான் இதை கொடுத்தேன், உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா இப்ப நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இப்ப நான் இதை சொல்லலைன்னா நான் உனக்கு பண்ற மிகப்பெரிய துரோகம்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள நடந்த எல்லா ரிலேஷன்ஷிப், வெளியில போனது எல்லாத்தையுமே அவ சொல்லிடுறா. அப்பதான் இவளோட திங்ஸ் எல்லாத்தையும் அவ எடுத்துட்டு போய் வச்சிருப்பாள்ல, அதுல ஒரு பில் இருக்கு. அந்த பில்லுல ஹீரோவோட பேர் எழுதியிருக்கு. அந்த இன்சிடென்ட் இப்ப ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அதாவது அதுதான் இவங்க 2 பேரும் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேஸ். இவளும் ஹாஸ்பிட்டல்ல செக்கப்காக உட்காந்துட்டு இருந்திருப்பா. அவனும் உட்காந்துட்டு இருந்திருப்பான். அவன் ஹார்ட் செக்கப்காக வந்திருப்பான். சோ ஃபர்ஸ்ட் அவனை பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அவனோட பேரை இவளோட பில்லுல எழுதி வச்சிருப்பா. அப்ப இவளுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அவகிட்ட இருக்கிற அந்த பொம்மையெல்லாம் எடுத்து பார்க்க, அவன் செஞ்சு கொடுத்தது, அவன் வெளியில கூட்டிட்டு போனது எல்லாமே ஒவ்வொரு விஷயமா இவளுக்கு ஞாபகம் வருது. கடைசியா யாருடைய ஞாபகங்கள் அவளுக்கு இருக்கக்கூடாது, அவளோட மனசு கஷ்டப்படும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானோ, அவனோட ஞாபகங்கள்னாலதான் அவளோட பிரச்சனையே தீர்ந்திருக்கு. சோ இப்ப இந்தான அவன் ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவன் இல்லாம அந்த வீட்டுல அவரால் இருக்க முடியல. ஆல்ரெடி மனைவியும் இறந்து போயிட்டாங்க. இப்ப பையனும் போயிட்டான் அப்படின்ற சோகத்துல அந்த கிளாஸ் ஸ்டுடியோவை வேற யாருக்காவது வித்தரலான்ற மாதிரி நோட்டீஸ் போட்டிருக்காரு. இப்ப இந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வருது. என்னால அவனை மறக்க முடியல. அதனால நாங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ண ஒரே இடம் இந்த கிளாஸ் ஸ்டுடியோ தான். அதனால நான் இதை வாடகைக்கு எடுத்துக்கிறேன். கொஞ்ச நாள் நான் வாடகைக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வர அமௌண்ட்ல நான் இந்த கடையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதனால அந்த பையனுக்கு ஒரு ஸ்டாச்சு பண்ணி கொடுத்துருப்பாள்ல, அந்த ஸ்டாச்சுவை இப்ப அப்பா இவகிட்ட கொடுத்த உடனே அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் இவளுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பீச் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போய் உட்கார்றா. இதுக்கு முன்னாடி அந்த பீச்சுக்கு அவ வந்திருப்பாள். அப்பெல்லாம் அவங்க என்னென்ன அங்க பண்ணாங்களோ அந்த ஞாபகங்கள் எல்லாமே இவளுக்கு வருது. அதுக்கப்புறம் அவன் கொடுத்த ஸ்டாச்சு எல்லாமே ஞாபகம் வருது. அவன் ஷூ கட்டி விட்டது ஞாபகம் வருது. இப்படியே அவனுடைய ஞாபகங்களோட இவளோட வாழ்க்கை தொடருது. சோ இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பத்தின உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது படம் வேணும் அப்படின்னா அந்த படத்தை கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.